பாவமில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை, ஒருவருக்கும் தேவ பயம் இல்லை. எல்லாரும் சீர்கெட்டு கெட்டு போனார்கள், எல்லாரும் வழி தப்பி போனார்கள். என்னை பாவமற சுத்தமாய் கழுவினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? Who can tell I am without sin? I am completely pure. ஏசப்பா ஒருவர் தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது அதில் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் மனதை அலசடிப்பட விடாமல் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எபிரேயர் 4:9. அதிலே பவுல் இவ்வாறாக எபிரேயருக்கு சொல்கிறார், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. இளைப்பாறுகிற காலம். நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கிறோம்? இந்த வாழ்க்கையில வாழுகின்ற நாட்களிலே நமக்கு இளைப்பாறுதலே கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிஷினை போல கடந்து போறது. இதை தானே நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோம். எதுல இருந்தெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் வேண்டும்? ஏன் நமக்கு இந்த இளைப்பாறுதல் வேண்டும்? இதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய ஜனங்கள் எல்லார் மக்களையும் போலவும் எல்லாரை போலவும் நமக்கும் உபத்திரவம் பாடு எல்லாம் உண்டு. எனக்கு உபத்திரவமே இல்லை, எனக்கு பாடே இல்லை, எனக்கு கண்ணீரே இல்லை, கஷ்டமே இல்லை, இப்படி யாராகிலும் சொல்ல முடியுமா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். யாராவது ஒருவர் எனக்கு உபத்திரவமே இல்லை, கஷ்டமே இல்லை, பாடே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன், இளைப்பாறுதலை தரப்போகிறேன். இந்த இளைப்பாறுதல் எப்படி நமக்கு கிடைக்கிறது? எப்போல்லாம் நமக்கு ஆத்மாவுக்கு நம்முடைய சரீரத்திற்கு இளைப்பாறுதல் வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த இளைப்பாறுதல் எப்பொழுது தேவையா இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், பாவமில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை, ஒருவருக்கும் தேவ பயம் இல்லை. எல்லாரும் சீர்கெட்டு கெட்டு போனார்கள், எல்லாரும் வழி தப்பி போனார்கள். அவர்கள் வாயிலே கபட்டு வசனிப்பு இருக்கிறது, அவர்கள் வாயிலே வஞ்சகங்கள் இருக்கிறது, இருதயத்திலே அவர்கள் மிகவும் திருக்கான இருதயமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கெட்ட கெட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதினதை பவுல் அழகாக அந்த பகுதியிலே எழுதியிருக்கிறார். ரோமர் 3:23 பார்க்கிறோம், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்தோம், தேவ மகிமையற்றவர்களானோம். இதையே தான் பவுல் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு அப்புறம் எழுதினார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் 20:9 சாலமோன் சொல்லுகிறார், என்னை பாவமற சுத்தமாய் கழுவினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? Who can tell I am without sin? I am completely pure. நான் பாவமே இல்லாதவன் என்று சொல்லி யார் சொல்ல முடியும் என்று சொல்லி சாலமோன் ஞானி அங்கே கேட்கிறார். உண்மைதானே பிரியமானவர்களே? நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம், எல்லாரும் பாவம் செய்கிறோம். யாராவது ஒருவர் நான் நீதிமான், நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்வார்கள் என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். ஏனென்றால் நாம் உலகத்திலே பிறக்கும் பொழுதே பாவத்திலே கற்பந்தரிக்கப்படுகிறோம். அது மாத்திரம் அல்ல, நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்த பிற்பாடு நாம் நன்மையே செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறான், சூழ்நிலைகள் நம்மை வஞ்சிக்கிறது. நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நம்ம எல்லாருக்குள்ளும் ஆத்மா என்கின்றதான ஒரு ஆத்மா உண்டு. இந்த ஆத்மா முழுமையாக சேதமடைந்து போகிறது, சேதமடைந்து போகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன்
தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆத்துமா எப்படி சேதப்படும்? இந்த ஆத்துமா முதல்ல நீங்க பாவம் செய்யும் பொழுது ஒரு பயம் வரும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், மனசாட்சி பேசுதுன்னு சொல்லுவோம். முதல்ல பாவம் செய்யும் பொழுது என்ன வரும்? ஒரு சின்ன ஒரு பயம் வரும். நம்ம இது பொய் சொல்றோமே, இது சரியா என்று சொல்லி ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? திரும்பி 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 நம்ம பாவம் செய்ய செய்ய அந்த பயமானது மறைந்து போய்விடும், மழுங்கி போயிடும். நம்ம என்ன சொல்லுவோம்? கொச்சையா, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை, இப்படியே செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன இல்லை? மனசாட்சியே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் மனசாட்சின்னு சொல்வதை காட்டிலும் தேவன் தந்த ஆத்துமா, நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆத்துமா என்ன ஆகிறது? சேதமடைந்து போகிறது, முழுமையாய் சேதமடைந்து போகிறது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு சமாதானம் இல்லாமல் போகிறது, இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறது. நாம பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட அநேகம் பேரை பாருங்க, நல்ல சிகரெட்டு குடிப்பாங்க, நல்ல குடிப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன தோணும் தெரியுமா? நான் மாத்திரம் இப்படி இருக்கேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லையே, ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம் இல்லையே, நான் இப்படியே மரித்து தான் போக வேண்டும் என்று நினைப்பார். அந்த கவலையை போக்குவதற்கு இன்னும் குடிப்பார்கள், இன்னும் ஸ்மோக் பண்ணுவார்கள். ஒருவேளை வீட்டார் இடத்துல சொல்வார், நான் குடிக்க தானே செய்கிறேன், நான் ஸ்மோக்கு தானே பண்ணுறேன், மனுஷன் செய்யாததையா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகர் சொல்லுவது உண்டா இல்லையா? கண்டிப்பாக சொல்வார். ஆனால் வேறு ஒரு மனுஷன் போய் கேட்பான் என்றால் சொல்லுவாங்க, நான் விடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை விட முடியல, என்னால் விட முடியல. நான் அந்த தீய பழக்கத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து மீண்டு என் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கிறேன், மீள முடியல. நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேனே, எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா? நான் இன்னைக்கு மரிச்சு போனேனாலும் எனக்கு ஒரு விடுதலை உண்டா? இப்படிலாம் நினைச்சு ஒவ்வொரு இடமா போய் எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மத்தேயு 11:29 இயேசு சொல்கிறார், என்னிடத்துல வாருங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ஆத்துமால இளைப்பாறுதல் இல்லைன்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையே சீர்குலைந்து போய்விடும். பெரிய பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நல்ல சுகம் இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆத்துமா இளைப்படைந்து போயிருக்கும் பொழுது, ஆத்துமால பாவம் நிறைந்திருக்கும் பொழுது இளைப்பாறுதல் இல்லாம ஓடி 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 அலைந்து கொண்டிருப்போம். ஓடி ஓடி அலைவோம். எதற்கு அலைவோம்? எனக்கு விமோச்சனம் உண்டா? எனக்கு எப்படியாவது மோட்சம் கிடைக்குமா? எனக்கு எப்படியாவது பாவ மன்னிப்பு உண்டாகுமா? எதையாவது ஒரு புண்ணியத்தை செய்து நான் மோட்சத்தை அடைவேனா என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. ஏசப்பா ஒருவர் தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். எவ்வளவோ விதங்கள்ல புண்ணியத்தை தேடலாம், ஆனா அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போ, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போ. இயேசு ஒருவர் தான் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். சங்கீதம் 23:3 தாவீது அதை தான் சொன்னார், நீர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறேன். பாவமில்லாத நீதியின் பாதைகள்ல என்னை நடத்துறதுனால என்னுடைய ஆத்துமா தேறுதல் அடையுதுன்னு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் ஆத்துமா நல்லா இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஏசு அதை தான் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? கடைசியில சாகும் பொழுது சொல்லணும், ஐயோ நான் இவ்வளோ சேர்த்து வச்சேனே, எனக்கு பிரயோஜனம் இல்லையே, என்னுடைய ஆத்துமா நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று அலறுகிற பலருடைய சத்தத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். நிம்மதி இல்லாமல் இறந்து போவார்கள். அப்படிப்பட்ட முடிவு நமக்கு வேண்டுமா? எரேமியா 6:16 கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் பூர்வ காலத்து வழிகளை தேடி அது என்ன என்று கண்டுபிடித்து என்னுடைய வழியிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது?
நல்லா யோசித்து பாருங்க. நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போறேன், நான் நல்ல கிறிஸ்தவனா இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பதாக பலட்சியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக பலட்சியமாயிருக்கிறது. வீட்டில சமாதான குறைச்சலுக்கு நீ காரணமாய் இருக்கிறாயா? முற்கோபியாய் இருக்கிறாயா? சந்தேக புத்தி உடையவனாய் இருக்கிறாயா? பரிசுத்தம் இல்லாதவனாய் ஜீவிக்கிறாயா? அல்லது பல விஷயங்களிலே மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறாயா? இது எல்லாம் உங்களுடைய ஆத்மாவை சேதப்படுத்தும். ஆத்மாவை சேதப்படுத்தும். நான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரே எனக்கு மோட்சத்துல இடம் கொடுங்கன்னு போய் ஏசப்பாட்ட கேட்கவே முடியாது. உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். I don't know you. நான் ஒரு பிரசங்கி என்று சொல்ல முடியாது. பவுல் அதை தான் சொன்னான். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்ம இயேசுவை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா அவருக்குள் 100% இளைப்பாறுதல் அடைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா 100% அவருக்குள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இயேசு நம்மை பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டும், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ரகசிய பாவங்கள் இன்றைக்கு இருக்குமானால், வேற வீட்டுக்கு தெரியாத காரியங்கள் உங்களிடத்துல காணப்படும் என்றால், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தெரிந்த சில விஷயங்கள் இருக்கும் என்றால், அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, இயேசுவே என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தாங்கப்பா, நான் இன்றிலிருந்து ஒரு புதிய வழியை தெரிந்து கொள்ளட்டும், இன்றிலிருந்து நான் ஒரு புதிய வழியை தெரிந்து கொள்ளும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆனா நிறைய கலப்படம் பண்றது அவங்களாதான் இருப்பாங்க. நிறைய கலப்படம் பண்றது அவங்களாதான் இருப்பாங்க. நான் நல்ல அந்நிய பாஷை பேசுறேன், நான் நல்ல ஆவியில நிறைஞ்ச ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன்பாங்க, ஆனா ஆபீஸ்ல நிறைய நேரம் தூங்குறது அவங்களாதான் இருக்கும். உண்மையா இல்லையா? அங்கங்க கொஞ்சம் பேர் சிரிச்சுக்கிறீங்க, அப்படின்னா அது உண்மைன்னு தான் அர்த்தம் இல்லையா? நிறைய பேருக்கு நம்மள தெரியும். நிறைய பேர் நம்ம இடத்துல வந்து கேட்பாங்க, இவங்க கிறிஸ்துவேன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு என்ன சாட்சி இருக்கிறது? இயேசுவை அறிந்தால் உன்னுடைய ஆத்மா அவருக்குள் இளைப்பாறி இருக்க வேண்டும். அவருக்குள் இளைப்பாறுதல்னா என்ன? பரிசுத்தமா 100% அவருக்குள்ள சரியா இருக்க வேண்டும். இல்லை என்றால் மற்றவனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. இயேசுவை நான் இந்நாள் வரைக்கும் அறியாதவனாய் இருந்தேன், இன்றைக்கு என்னுடைய பாவங்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டான்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பாவங்களுக்கும் இன்று விமோச்சனத்தை தருவார். அந்த விமோச்சனத்துக்கு ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான். என்னென்ன செய்தாலும் சரி, நல்ல காரியங்கள் செய்தாலும் புண்ணியங்கள் செய்தாலும், எத்தனை இடங்களுக்கு போனாலும், எத்தனை ஆலயங்களுக்கு போனாலும், ஒரு ஆலயத்தையே கட்டி கொடுத்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் மூலமாய் தான் உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க முடியும். அதை இன்றைக்கு மனதிலே உணர்ந்து கொள்ளுங்கள். கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டிலே ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளியை பிடித்தார்கள். அந்த குற்றவாளியினுடைய சரிதையை கேட்கும் பொழுது ஆச்சரியமாய் இருந்தது. அவன் சொன்ன காரியம் என்ன? நான் வாலிபனாய் இருந்த பொழுது பண கஷ்டத்தின் நிமித்தம், குறைவு நிமித்தம், ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஆத்திரம், வைராக்கியத்தின் நிமித்தமாய் சின்ன சின்ன குற்றங்களை செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னான். என்ன குற்றங்கள்? திடீரென்று ஒரு போலீஸ்காரரை கொலை செய்து விடுவான், அல்லது திடீரென்று நல்ல செல்வந்தர்களாய் இருக்கிறவர்களுடைய வீடுகளில் சென்று ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை நடத்தி விடுவான். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்து கொண்டு வந்தது. நாட்கள் செல்ல செல்ல என்ன நடந்தது? அவனுடைய மனசாட்சி அவனுக்கு விரோதமாய் சொல்லியும் கூட, இதை செய்யாதே என்று சொல்லியும் கூட, நாட்கள் செல்ல செல்ல பலத்த ஒரு கொடூரமான ஒரு மனிதனாய், போலீசாரால் எங்கும் தேடப்படும் ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். பெண்களை கடத்துவதும், கற்பழிப்பதும், கொலை செய்வதும் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை கொலை செய்வதும் அவனுடைய தொழிலாய் மாறிப்போனது. தொழிலாய் மாறிப்போனது. பல வருடங்கள் அவனை தேடினார்கள். கடைசியில கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து கோர்ட்ல கேஸ் நடந்த பொழுது என்ன நடந்துச்சு? அவனுக்கு ஜட்ஜ் ஆர்டர் பண்ண தண்டனை என்ன தெரியுமா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை நியமித்து விட்டார்கள். எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இப்படி ஒரு குற்றவாளி தூக்கு தண்டனை ஏறுவது நிச்சயம் அவனுக்கு கிடைச்ச நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் தான் நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? இந்த குற்றவாளியினுடைய இருதயம் சுக்கு நூறாய் உடைந்தது.
நான் இவ்வளவு நாட்கள் அலைந்து திரிந்து இந்த பாவங்களிலே மூழ்கி சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேனே. விபச்சாரத்திலும் கொலையிலும் இருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேனே. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லையே. என்னுடைய பணம் என்னை காப்பாற்றல, என்னுடைய கொடூரமான செயல்கள் என்னை காப்பாற்றல. யாரும் என்னை பார்த்து பயப்படல, மாறாக எனக்கு தூக்கு தண்டனை விதித்து விட்டார்கள் என்று அவனுடைய ஆத்மா அலைக்கழிக்கப்பட்டது. அப்பொழுது ஜெயிலில் அவன் தூக்கு தண்டனைக்கால் காத்திருக்கும் நாட்களிலே ஜெயிலில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சுவிசேஷத்தை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவினிடத்துல கதறி அழுதான். நான் இத்தனை கொலையை செஞ்சிருக்கேனே ஏசப்பா, என்னை மன்னிக்க முடியுமான்னு சொல்லி கதறி அழுதான். அப்பொழுது அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னவர் சொன்னார், இயேசு மன்னிக்க முடியாத குற்றவாளி ஒருவரும் இல்லை. அதற்காக தான் உனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவரிடத்திலே நீ வந்து விட்டால் உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். இயேசுவை அந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டான். அவனுடைய ஜீவியம் மாறியது. கைதிகளை பார்த்து கொள்ளும் ஜெயில் அதிகாரிகள் அவனை பார்த்து, சிறைச்சாலை அதிகாரிகள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். எங்கு சென்றாலும் பைபிளும் கையுமா அலைஞ்சான். அவன் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த நேரத்திலும் எனக்கு கிடைத்த தண்டனை எனக்கு தக்க தண்டனை தான். நான் சரியான தண்டனை தான் அனுபவிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல நான் மரித்தாலும் இயேசுவின் இடத்திலே மோட்சத்திற்கு செல்லுவேன் என்று சொன்னான். அதே போல தூக்கிலேட்டார்கள். சந்தோஷமாய் பாடிக்கொண்டே மரித்து போனான். அது வேற யாரும் அல்ல, உங்கள் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டோ சங்கர். கொடூரமான குற்றவாளி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை கிறிஸ்தவனாய் மரித்தான். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டுமா? நாம் நன்றாய் இருக்கும் பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். ஏசப்பா, என்னுடைய ஆத்துமா இந்நாள் வரைக்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. பாவியான எனக்கு நீர் ஒருவர் தான் இளைப்பாறுதலை தர முடியும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். இரண்டாவதாக, இயேசுவினிடத்திலே நாம் வரும் பொழுது நமக்கு மற்ற எல்லா பிரகாரங்களிலும் இளைப்பாறுதல் கிடைக்கும். உலக பிரகாரமாக எத்தனையோ இடங்களிலே நாம் அலைந்து திரிகிறோம். உலக பிரகாரமாக எத்தனையோ விதங்களிலே அலைந்து திரிகிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராயிருக்கிறார். நாம் நினைத்திருக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகும். எத்தனையோ முறை முயற்சித்து விட்டேனே, என்னுடைய தொழிலில் லாபம் இல்லையேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறாள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு சோர்வுகள் உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 இயேசு அதை தான் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய பாரம் எப்படிப்பட்ட பாரமாய் வேணாலும் இருக்கலாம். வியாதி ஒரு பாரம், கடன் தொல்லை ஒரு பாரம், வேலை இல்லாத தனம் ஒரு பாரம், அல்லது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் சுற்றிலும் இருக்கிறவர்கள் பண்ணுகின்ற பிரச்சனைகள் நமக்கு ஒரு பாரம், காரணமில்லாமல் வருகின்ற சத்துருக்கள் ஒரு பாரம், குடும்பத்திலே ரட்சிப்பு இல்லாதபடியினால் பெரிய பாரம் நமக்குள்ளே காணப்படுகிறது. இப்படியெல்லாம் பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த பாரத்தையெல்லாம் என்னுடைய முதுகலை போட்டுவிடு, நீங்கள் சுமக்க வேண்டாம், என்னுடைய முதுகலை போட்டு விடுங்கள், நான் சுமப்பேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:2 தாவீது அதை தான் சொல்லுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டேன் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? களங்கமில்லாமல் சுத்தமாக அமைதியாய் ஓடுகிற தண்ணீராய் இருக்கும். அந்த அமைதியாய் ஓடுகிற தண்ணீருக்கு ஆடுகள் எடுத்து கொண்டு போகும் பொழுது, மேய்ப்பன் அந்த ஆடுகளை அழைத்து செல்லும் பொழுது, அந்த ஆடுகள் பயமின்றி அந்த தண்ணீரை குடித்து திருப்தியாயிருக்கும். அதை தான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னை
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? எத்தனை நாட்கள் சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அழுகையிலும் மற்றும் பலவிதமான எண்ணங்களினாலும் நிறைந்து நம்ம காணப்படுகிறோம். குழப்பங்கள் நிறைந்து காணப்படுகிறோம். இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், எப்ப எனக்கு விமோச்சனம் கிடைக்கும், இப்படியாக யோசித்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரங்களெல்லாம் நாம் எடுத்து போட்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் வேண்டாமா? இளைப்பாறுதல் வேணுங்கிறவங்களாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் எல்லா விதத்திலும் நமக்கு வேண்டும். சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, வேலையில, குடும்பத்தில் எல்லாவற்றிலும் இளைப்பாறுதல் வேண்டும். அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தான் ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். அது வியாதியா இருந்தாலும் சரி, சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, இல்லாத ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, அவற்றிற்கெல்லாம் ஒரே பதில் இயேசுதான். இயேசுதான். அந்த இயேசுவை நம்ம இப்ப தேடுவோமா? இயேசுவே, எனக்கு இன்றைக்கு நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை தாங்க, எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 43ஆம் வசனத்திலே, தன் ஆஸ்திகளெல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்தும் குணமாகாமல் இருந்த ஸ்திரீ. அவளுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தது என்று சொல்லி வேதத்துல போடவில்லை. ஆனால் ஆஸ்திகள் இருந்தது என்று சொன்னாலே அவள் நிச்சயமாக நல்ல பணக்காரியாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் மருத்துவ செலவுகளுக்கென்று கொடுத்து விட்டாள். எல்லாவற்றையும் மருத்துவ செலவுகளுக்கென்று கொடுத்து விட்டாள். இனிமேல எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு குணமே கிடைக்காது, எனக்கு சுகம் கிடைக்காது என்று சொன்ன முடிவுக்கு வந்த பொழுது இயேசு அங்கே வருவதை அவள் அறிந்தாள். கூட்டத்தினோட நடந்து செல்ல முடியாது. ஏன்? அவளை பார்த்தவுடன் எல்லாரும் கத்துவார்கள், தீட்டு, இவளை தொடாதே என்று சொல்லுவார்கள். யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படிதான் இருந்தது அந்த நாட்களில். அவளை பார்த்தவுடன் எல்லாரும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ அந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பலவீனத்திலும் எழும்பி கூட நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம். எவ்வளவு பலவீனமாய் இருந்திருக்கும். 12 வருடம் பெரும்பாடு என்றால் அது சாதாரண ஒரு காரியமே அல்ல. அந்த பலவீனத்தோடு கூட அவள் என்ன செய்தாள்? எழுந்து அந்த இயேசுவை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி கூட்டத்தின் மத்தியிலே தள்ளி தள்ளி நடந்து போகிறாள். நடந்து சென்று என்ன செய்தாள்? முடிவாக இயேசுவனுடைய வஸ்திர தொங்கலை தொட்டாள். அவளுக்குள்ள அவ்வளவு விசுவாசம் இருந்தது. என் ஆஸ்தியெல்லாம் நான் செலவழிச்சு விட்டேன், இந்த கடைசி தடவை ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை நான் தொடட்டும், அவர் மூலமாக எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்தாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த ஸ்திரீயை தொட்டது. வேதம் சொல்லுகிறது, அவள் சுகமடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவள் சுகமடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இயேசு கேட்டார், என்ன தொட்டது யார்? சீஷர்கள் சொன்னார், ஏசப்பா, இத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்களே, எல்லாரும் அப்ப உங்களை தொட்டுட்டு தானே இருக்க முடியும், எப்படி நீங்க தனியா இருக்க முடியும்னு நினைச்சு கேட்டாங்க. அதுக்கு இயேசு சொன்னார், இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொன்னார். எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். நீங்க இருக்கும்போது இந்த கூட்டத்தின் மத்தியில சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். குடும்பத்திற்காக அவங்கள திருப்திப்படுத்தணும்னு வந்தவங்க இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என்னை தொட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நிச்சயமா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமானது போல நீங்களும் குணமாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா இயேசு செய்வார். அந்த கூட்டத்தின் மத்தியில அந்த ஒரு ஸ்திரீ இயேசுட்ட இருந்து சுகம் வேணும்னு சொல்லி தொட்டா, ஏசப்பாவினிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் சுகமடைந்தாள். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். எல்லா ஆஸ்தியும் செலவழித்தாள்.
அலைந்து திரிந்திருப்பாள் மருத்துவர்களிடத்துல. ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. மாறாக இயேசுவினிடத்துல வந்த மாத்திரத்திலே சுகம் கிடைத்தது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 27 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது? ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த மகன் எப்படிப்பட்ட ஒரு மகனாய் இருந்தான்? அவனுக்கு ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி என்ன செய்தது? அவனை இங்கும் அங்குமாய் அலைக்கழித்து கொண்டே இருந்தது. அந்த பிசாசினுடைய தாக்குதல் வரும் பொழுது, அந்த ஆவியினுடைய தாக்குதல் வரும் பொழுது இந்த மகனுக்கு நுரை தள்ளி தீயிலும் தண்ணீரிலும் அவனை கொன்று போடும்படி அழைத்து செல்லுமா. அவனுடைய தகப்பனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மகனை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் என்று நினைத்திருப்பான். இயேசுவினுடைய சீஷர்களிடத்துல கொண்டு வந்தான். அவர்களால சுகமாக்க முடியல. இயேசுவை பார்த்த பொழுதே அந்த ஆவியானது அவனை அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அவன் தகப்பன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய மகனை தீயிலும் தண்ணீரிலும் இந்த ஆவி அலைக்கழித்து கொண்டு போய் செல்கிறது. சிறு வயதிலிருந்தே இந்த கஷ்டத்தை பட்டு கொண்டு இருக்கிறான். எப்படியாவது சுகம் கிடைக்காதான்னு சொல்லி இயேசுவை பார்த்து கதறி அழுகிறான். ஏசப்பா சொல்ல, நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவிச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, ஏசப்பா, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவிச்சு. என்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும், உம்மை நான் விசுவாசிக்கட்டும். எத்தனையோ முயற்சிகள் நான் எடுத்து விட்டேன் எனக்கு இந்த காரியம் வாய்ப்பதற்கு, ஆனால் எனக்கு அது நடக்கவில்லை. அப்படி நடக்க வேண்டும் என்றால் நீர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு வழி. நீர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு வழி. நான் உம்மை விசுவாசிக்கட்டும் என்று சொல்லுவோம். அந்த தகப்பன் விசுவாசித்தான். மகன் விடுதலையானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகன் விடுதலையானான். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம். என்னுடைய குடும்பத்துல இந்த காரியம் நடக்கணுமே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்கணுமே, என்னுடைய உறவினர் சுகமில்லாம இருக்கிறாங்களே, எனக்கு இந்த பதில் கிடைக்கணுமே ஜெபத்திற்கு, இப்படி நினைத்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல இளைப்பாறுதல் உண்டு. ஏசாயா 32:18 நாம் பார்க்கிறோம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார். சமாதானம் இல்லாம ஒவ்வொரு நாளும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேக குடும்பங்கள்ல பெரிய பாரமாய் இருக்கிறது. வெளிநாட்டை போலவே இப்பொழுது நம்முடைய நாட்டிலும் சமாதான குறைச்சல்களை குடும்பமாய் பிசாசு கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதனை உங்களோட குடும்பத்துல இருக்குமா? இன்றைக்கு இயேசுவினிடத்துல ஓடி வாருங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு இன்றைக்கு இளைப்பாறுதலை தாங்க, என்னுடைய குடும்பத்திற்கு இளைப்பாறுதலை தாங்க. இந்த சமாதான குறைவை எடுத்து போடு. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை, மற்றும் பிள்ளைகள் பெரியவர்களுக்கு இடையே பிரச்சனை, இப்படி போய்கொண்டே இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள்ல சமாதான குறைவுகள் நம்முடைய குடும்பங்கள்ல ஏற்படுகிறது. சகோதரிகளே, நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன், அல்லது பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுவீர்களா, திரும்பமா எங்களுக்கு சொல்றேன், டிவியோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்களுக்கு விமோச்சனமே இல்லை. நிறைய பெண்கள் செய்யற காரியம் அதுதான். கணவர் சண்டை போட்டு போயிட்டா உடனே டிவி பெட்டியை ஆன் பண்ணி உட்காந்துருவாங்க. டிவி பெட்டி ஆன் பண்ணி உட்காந்துருவாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரன் இடத்துல சொன்னார், அக்கா, நம்ம கிறிஸ்தவங்க வீட்டில எல்லாம் போய் பக்கத்துல பெல் அடிக்கும் பொழுது அமைதியா போகணும். ஏன்? சன் டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும். பெல் அடிச்ச உடனே அந்த சீரியல் ஆசீர்வாதம் டிவியா மாறிடும்னு சொன்னார். உண்மையா இல்லையா? நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்து அது உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு. பெல் சத்தம் கேட்டோன்னே என்ன ஆயிரும்? சன் டிவி சீரியல் ஆசீர்வாதம் டிவியா மாறிடும். இப்படிப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். டிவி சீரியல்ல நமக்கு நிம்மதி கிடைக்காது, கதை புத்தகங்கள்ல நமக்கு நிம்மதி கிடைக்காது. பிள்ளைகளை அனுப்பிட்டு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வீட்டில தான் நிம்மதி இல்லையே, நம்மளும் இப்படியே இருப்போம், என்ன செய்யறது? இப்படி சொன்னா நிம்மதி வரவே வராது. முழங்காலை மடக்கி ஜெபியுங்கள், இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்க. இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்காக கூடுதலா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலையை தருவார், இளைப்பாறுதலை அனுப்புவார். அவர் இளைப்பாறுதலை அனுப்பும் போது
நாம் அலைய வேண்டிய தேவையே கிடையாது. கடைசியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல் ஒன்று உண்டு. மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல். மனுஷராய் வாழ்கின்ற அனைவரும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? மரணம். மரணம் இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை. நம்ம போன வருஷத்துல பார்த்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. சடுதியான மரணங்கள், ஆழ மரணங்கள் இப்படியாக நடந்து கொண்டே போகிறது. இந்த மரணங்கள் வரும் பொழுது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இருதயங்கள் சுக்குநூறாய் உடைந்து போகிறது. இதுல எனக்கு யாரு ஆறுதல்? நான் ஏசப்பா பிள்ளை தானே, ஏன் எனக்கு இது நடந்துச்சு என்று சொல்லி கேட்கிறோம். சமீபத்திலே செய்தி ஒன்றிலே ஒரு மனிதனை குறித்து எழுதியிருந்தார்கள். என்ன எழுதியிருந்தார்கள்? அந்த மனிதன் என்ன செய்தாராம், தன்னுடைய மனைவி இறந்து பல வருஷங்கள் ஆனதாம். பல வருஷங்கள் ஆகியும் இந்த மனிதன் என்ன செய்கிறார் தெரியுமா? தன் மனைவியை போலவே ஒரு பொம்மை சிலையை உருவாக்கி தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறார். தன்னுடைய வீட்டில் வைத்து அந்த சிலைக்கு எல்லா பூஜையும் செய்து அந்த சிலையை தன்னுடைய மனைவியாகவே பாவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். தன் மனைவி மரித்து போனதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. என் மனைவி போனதுதான், இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழும்பவில்லை என்றால் என்னுடைய பிரசங்கமும் வீண், நீங்கள் விசுவாசித்திருக்கிறதும் வீண் என்று பவுல் சொன்னார். இயேசு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படி எழுந்து இன்றும் ஜீவனாய் நம் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஸ்தோத்திரீங்க. இயேசு இன்றும் ஜீவனோடு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போன ஒரு மகான் அல்ல. அதனால ஏசப்பா போட்டோவை வச்சு மாலை போட்டு கேண்டில் கொளுத்தாது. செத்து போனவங்களுக்கு தான் கேண்டில், செத்து போனவங்களுக்கு தான் போட்டோக்கு மாலை. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது நிமித்தம் மரணத்தை கண்டு நமக்கு பயம் இல்லை. இன்றைக்கு நான் மரித்தாலும் இயேசுவை நான் சந்திக்க போறேன், தைரியமாக சொல், தைரியமாக சொல். ஏசப்பாவை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்கள்ல பவுல் சொல்லுகிறார், நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் துக்கப்படாதிருங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம மரணத்தை பார்க்கும் பொழுது துக்கம் இருக்கதான் செய்யும். ஆனால் மற்றவர்களை காட்டிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவை போலவே உயிரோடு எழுந்திருப்பார். ஒரு நாளிலே நாமும் அவர்களை சந்திப்போம், பரலோகத்திலே சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 25:8 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லு. மரண பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். மரணத்தை நினைத்து பயப்படாதீங்க. மரணத்தை நினைத்து அஞ்சாதீர்கள். கர்த்தருக்குள்ள நாம் மரிக்கும் பொழுது அது நிச்சயமான ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் தான். ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் நாம் ஜீவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு செல்லுவேன்னு சொல்றவங்களோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன சகோதரி மரணத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரத்துல இல்லை. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரத்துல. நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க 11ஆம் மணி வேளையில நம்ம இருக்கிறோம். we are in the 11th hour என்று சொல்லுவார். நான் சொல்லுகிறேன் 11ஆம் மணி வேளையில் அல்ல, 11ஆம் மணி வேளையிலே 59வது நிமிடத்திலே நாம் இருக்கிறோம். we are in the 11th hour and 59th minute. செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. மரணத்தை குறித்தோ மற்ற சின்ன சின்ன காரியங்களை குறித்தோ பயந்து கொண்டிருந்தால் நம்முடைய ஜீவியம் வீணாய் கழிந்துவிடும். மாறாக இயேசுவை விசுவாசிப்போம். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். வெளிப்படுத்தல் 14:13 யோவானிடத்திலே சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது?
கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். உலகத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனேன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய மரணத்தில் வந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போகும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை வைத்திருப்பார். ஒன்று மாத்திரம் நினைவு கூறுங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது முதல்ல உங்களுடைய ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கணும். அடுத்ததா உங்க கையில ஆத்துமாக்கள் இருக்கணும். கரையேறி உமதண்டை வெறும் கையனா வந்தேன்னு சொல்லி பாடல் சொல்லுவது போல வெறும் கையா நம்ம போய் நிற்கவே முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு மனிதன். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தினர். நான் எப்படி ஆத்துமாக்களை சேகரிக்க முடியும் சொல்லுகிறாயா? அதை பற்றி ஆண்டவர் பொருட்படுத்தவே மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கடைசியா போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் அந்த தாளந்தை பத்திரமா வச்சிருக்கேன் அப்பா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னா என்னுடைய பிரசனத்துல நிற்காதுன்னு சொல்லிடுவார். அந்த தாளந்தை வைத்து நீங்கள் என்ன செய்து பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களாவே இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இல்லைன்னா அவர்களிடத்திலே இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி பரிசுத்தத்தை குறித்து பேசி அவருடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அப்படி நம்ம பரலோகத்திற்கு போகும் பொழுது நிச்சயமாகவே சந்தோஷம் உண்டா, நிச்சயமாகவே சந்தோஷம் உண்டா. ஆகவே ஆத்துமாக்களை சேகரிப்போம். இளைப்பாறுதலை தரும் தேவன் நமக்கு எல்லா விதங்களிலும் இளைப்பாறுதலை கொடுப்பார். இந்த இயேசுப்பாவை நம்ம இன்றைக்கு நம்பி பிடித்து கொள்வோமா? எத்தனையோ விதங்களில் நீங்கள் இளைப்பாறுதலை தேடி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இயேசுவே நீர் சிலுவையில் எனக்காக மரித்தீர், பாடுகளை பற்றி சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். இயேசுவே சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீர் அப்பா. என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டீர். நம்ம நினைக்கிறோம் பாவங்களை மாத்திரம்தான் சிலுவையின் ரத்தம் கழுவ முடியும்னு சொல்லி. அவர் பட்ட ஒவ்வொரு காயமும், அவர் உடம்புல ஏற்பட்ட ஒவ்வொரு தழும்பும் நம்மை சுகமாக்கும் வல்லமை கொண்டது, சுகமாக்கும் வல்லமை கொண்டது. அவருடைய சிலுவையை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை நம்ம ஊடுருவி செல்லும். எல்லா விதங்களிலும் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.